அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. அடுத்த நண்பர் ராமமூர்த்தி, அதாவது ரொம்ப நாளாக ஒரு சந்தேகங்க, தமிழக அரசு 9 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை யார் திருப்பி கட்ட போகிறாங்க, அடுத்து வேறு யாராவது ஆளுங்கட்சி மாறிட்டே இருப்பாங்க, இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கரெக்டு, இது இன்றைக்கி சுலபமாக சொல்லிடுறாங்க. என்னப்பா கவர்மெண்ட் கடன் வாங்கினா நான் மக்கள்கிட்டே கேட்க போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக இருக்குது சொல்கிறதுக்கு. அப்போ அந்த கடன் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், அதுக்கு வட்டி கட்டணும். ஒரு காலகட்டத்தில் இந்த வட்டி கட்டுறதுக்காகவே கடனை வாங்கி, இப்போது அமெரிக்காவில் அப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு கவர்மெண்ட் ஒரு 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அப்போது வட்டி தோராயமாக ஒரு 10,000 கோடி கட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த வருமானம் அது சர்ப்ளஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ரைட்டு 10,000 கோடி வட்டியை கட்டிட்டு அசலில் கொஞ்சத்தை திருப்பி கட்டலாம், அட்லீஸ்ட் ஒரு 10,000 கோடியாக திருப்பி கட்டலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஓகே. ஆனால் ஏற்கனவே பட்ஜெட்டில் துண்டு விழுது அப்படின் போது அதுக்கே ஒரு 20,000 கோடி கடன் வாங்கணும் அப்படி வச்சுக்கோங்க. அப்போ அடுத்தது போன தடவை வாங்கின வட்டிக்கு இது வரைக்கும் வாங்கினதுக்கே 10,000 கோடி கட்டணும். அப்போ என்ன பண்ணணும், மொத்தமாக 30,000 கோடி வாங்கணும். அப்போ அந்த 30,000 கோடின்னும் போது நீங்கள் உங்களுடைய பிரின்சிபல் கழியலை, அது ஒன்றும் ஏறின்னு போய்க்குது, அண்டு வட்டி அதையும் கட்ட முடியல, அதுக்கே நீங்கள் கடன் வாங்கி தான் கட்டி நிற்கிறீங்க. இதே ஒரு குடும்பத் தலைவனோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. இஎம்ஐன்னு ஒருத்தர் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு. அங்கே கடன் கொடுக்கும்போதே என்ன பண்ணுவாங்க, 50%க்கு மேலே அவருடைய அவுட்கோ இஎம்ஐ இருந்ததுன்னா கொடுக்க மாட்டாங்க. மீதி 50%ல் தான் ஒரு குடும்பம் நடத்த முடியும். அதுவும் 10,000க்கு 50% எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய கணக்கு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, இப்போ 25,000 வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்கன்னா ஓகே. ஆனால் 50,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு அதில் குடும்ப செலவுகள்லாம் இருக்குது. ஒரு மாதத்துக்கு ஒரு 30,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 25,000 இஎம்ஐன்னு போய் நின்றீங்கன்னா எங்கேருந்து கட்ட முடியும்? மீதி இருக்கிற 20,000ல் 20,000 தான் இஎம்ஐ கட்ட முடியும். அப்போ என்ன பண்ணணும், அந்த 5,000 துண்டு விடுது இல்லையா, இதுக்கு எங்கேயாவது கடன் வாங்கணும். அப்போது மாதம் 5,000 வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் முடியுதோ இல்லையோ இந்த கடன் ஏறிக்கிட்டே போகும். எந்த காலத்தில் கட்ட போகிறீங்க? கடைசியில் இஎம்ஐயில் என்ன வாங்கினீங்களோ அதை ஒன்றும் பாதியமாக விற்று அந்த கடனை ஏதோ முடிஞ்ச வரைக்கும் கட்டணும் அப்படின்னு, இல்லை அவங்க ஜப்தி பண்ணிட்டு போவாங்க. இது குடும்பத் தலைவனுடைய நிலைமை. அப்போது கவர்மெண்ட் அப்படின் போது நம்ம கடன் வாங்கி அதை ஒன்றும் பண்ண முடியல, வட்டி கட்டத்துக்கே கடன் வாங்குகிறோம் அப்படின் போது இந்த வெறும் ஒன்று இலவச திட்டங்கள் இதில் ஏதாவது கை வைக்கணும், இல்லைங்க அது இருந்தால் தான் ஓட்டு வரும் அப்படின்னு நினச்சாங்கன்னா டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு பைசா செலவு பண்ண முடியாது. இப்போ ஒரு சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்கறதுக்கே திண்டாடினுக்கிறாங்க அப்படின்றாங்க. கடன் லிமிட்டெல்லாம் தாண்டி போயிடுச்சான். ஹிமாச்சல் பிரதேஷில் அந்த மாதிரி தான் ஆயினுக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, சம்பளம் அது வேறு ஒரு பக்கம், பென்ஷன் ஒரு பக்கம், அதெல்லாம் தான் அந்த ஓபிஎஸ்ஸை ஒழிச்சிட்டு என்பிஎஸ்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கும் பெரிய போராட்டம், மறுபடியும் ஓபிஎஸ்ஸை கொண்டு வா அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. வருகின்ற வருமானத்தை சம்பளம் கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இலவசத்தை கொடுக்கணும், அதுக்கப்புறம் வட்டி கட்டணும், மறுபடியும் கடன் வாங்கணும், இப்படியே தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் பஸ்ஸு சரியில்லை, ரோடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னா ஒன்றுத்துக்கும் பணம் இருக்காது. பட் இதெல்லாம் யாரும் புரிஞ்சுக்கினதா தெரியல. எனக்கு பொங்கலுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, ஓட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, இப்படியே நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாது நண்பர்களே. கரெக்ட். அகல்யா ராஜகோபால் அவர்கள், வாட் இஃப் அ உமன் இஸ் டேலண்டட் அண்ட் வாண்ட்ஸ் டு பி செல்ஃப் ரிலையன்ட். இந்த செல்ஃப் ரிலையன்ட்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஆண் பெண் 2 பேருமே டேலண்டட் தான். அதனால் வாட் இஃப் அ உமன் இஸ் டேலண்டட் அப்படின்னா, டேலண்ட் எல்லாருக்குமே இருக்குது, ஆணுக்கு மட்டும் இல்லையா. இப்போது ஒரு ஆண் வேலைக்கு போகிறான் அப்படின்னா ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கிறனால தான் அவனுக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்குறாங்க. ஒன்றுமே இல்லாதவன் ஒரு முட்டாள் தற்கூரிக்கு போயிட்டு யாராவது வேலை கொடுத்து சம்பளம் கொடுப்பாங்களா? அப்புறம் என்ன உமன் இஸ் டேலண்டட் அப்படின்ற கேள்வி. சரி, உமனுக்கும் டேலண்ட் இருக்குது, அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. செல்ஃப் ரிலையன்ட்ன்றது என்னன்னு எனக்கு புரியல. எப்படி அப்போ பெண் வேலைக்கு போனாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க சம்பளத்தை அவங்களே வச்சுப்பாங்க, புருஷன்காரன் எதுவும் கேட்கக்கூடாது, இதுதான் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்படி இல்லைன்னா நாங்கள் எதுக்குங்க கல்யாணம் பண்ணிக்கணும், நாங்கள் தனியாகவே இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? எனக்கு புரியல. இன்றைக்கி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆணாதிக்க சமுதாயம் இது அப்படின்றாங்க. ஆனால் எந்த ஆம்பளையும் வாட் இஃப் அ மேன் இஸ் டேலண்டட் அண்ட் வாண்ட்ஸ் டு பி செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்னு கேள்வி கேட்டதே கிடையாது. எந்த ஆம்பளையும் பெண்கள் இல்லாட்டா ஆம்பளைங்களால் வாழ முடியாதா, ஒரு பெண் தொல்லை இல்லாமலேயே ஒரு ஆணால் வாழ முடியும்னு நான் நிரூபித்து காமிக்கிறேன் அப்படின்னு இன்னி வரைக்கும் சொன்னதா எனக்கு தெரியல. ஆனால் அது மட்டும் ஏன் சில பெண்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஆண் துணை இல்லாமல் என்னால் வாழ முடியும்.
நீங்கள் தான் வந்து ஆண் வந்து ஆதிக்கம்னு சொல்கிறீங்களா, அவனே சொல்கிறது கிடையாது. ஐயையோ பெண் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி போது அப்போ ஆண் தான் வந்து த வீக்கர் செக்ஸ் அப்படின்ற மாதிரி ஆகுது இல்லையா? ஏன்னா ஒரு துணை இல்லாமல், அதுவும் பெண் துணை இல்லாமல் அவனால் வாழவே முடியாதுன்னு போது அவன் தானுங்க நிஜமாவே வீக்கு. ஆனால் இங்கே எல்லாம் தலைகீழாக சொல்லி நிற்கிறீங்க. இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்ற பேரில் வந்து குழப்பம்தான் உண்டாகி கொண்டிருக்கின்றது. இங்கே இந்த ப்ராசஸர் அப்படின்றது ஒன்று தான் இருக்கணும். 2 ப்ராசஸர் தனித்தனியாக வேலை பார்த்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகாது. சேல்ஸ் டீம்னு ஒன்று இருக்கும், பர்ச்சேஸ் டீம்னு ஒன்று இருக்கும், ஸ்டோர்ஸ் டீம்னு ஒன்று இருக்கும், அந்த டிசைன் டீம்னு ஒன்று இருக்கும், ப்ரொடக்ஷன் டீம்னு ஒன்று இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஜிஎம் ஒருத்தர் இருப்பார். 2 ஜிஎம்மை நீங்கள் போட்டுட்டு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஜிஎம் வந்து இல்லை நாம் வந்து இந்த ஸ்டேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுப்பார். இன்னொரு ஜிஎம் வந்து நோ நாம் வந்து எக்ஸ்பேன்ஷனை இப்போ நிறுத்திட்டு ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். உருப்படுமா அந்த கம்பெனி? அப்போ டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது வந்து ஒருத்தர்கிட்ட தான் இருக்கணும். டிஸ்கஸ் பண்ணலாம், பட் ஃபைனல் டிசிஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா? இல்லை இந்த தடவை உங்கள் டிசிஷன், அந்த தடவை இவங்க டிசிஷன், இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த கம்பெனி உருப்படாது. அந்த மாதிரி தான் குடும்பம் அப்படின்னு வந்தாச்சுன்னா ஒருத்தர் டிசிஷன் மேக்கராக இருக்கணும். இல்லை நான் தனியாக இருப்பேன், நீ தனியாக இருப்பேன்னா அப்போ தனியாகவே இருந்துக்காங்க, கல்யாணம் பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. அது என்னத்தை பண்ணுறது? அடுத்தது அகல்யா ராஜகோபால் அவர்கள் தான். சம் சில்ட்ரன் நெவர் ரியலைஸ் த டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். கரெக்ட். அது நம்மளுடைய வாழ்க்கை முறையிலையும் சில பிரச்சனை இருக்குது. நாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதை வந்து இப்போது கடன் வாங்குகிறோம், அதுக்காக கஷ்டப்படுறோன்னா இந்த வீட்டில் பசங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எதுக்கு தெரியாமல் இருக்கணும்? இல்லைங்க, அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும், அது தப்பு. அவங்களுக்கு வந்து சௌகரியங்களை பண்ணி கொடுங்க, அதை நான் வந்து தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்றதை டிரான்ஸ்பேரண்ட்டாக நீங்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வைங்க குடும்பத்தில். அதை விட்டுட்டு அவங்களுக்கு தெரியாமல் எல்லாம் மறைச்சி வச்சிங்கன்னா இப்படி தான் கஷ்டம். அடுத்து நம்ம சுமித்ரா. இந்த மார்க்கண்டேய முனிவர் தான் சிவபெருமானால் தன்னுடைய இளம் வயதில் யம தர்மரிலிருந்து காப்பாற்றப்பட்ட மார்க்கண்டேயரா? நமக்கு தெரிந்த மார்க்கண்டேயர் கதையை கேட்கிறேன் அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படி தான் தெரியுது. ஏன்னா அதான் சொல்கிறாரு இல்லையா, அந்த வயது குறைந்த ஞானம் உள்ளவரா அப்படின்னும் போது உங்கள் அப்பா இப்படி தான் சூஸ் பண்ணார், நான் வந்து உனக்கு நிறைந்த ஆயுளை தருகின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவராகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல என்ன குறிப்பிட்டு இருக்கின்றதோ அதை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு போகிறோம். நண்பர்கள் வேறு யாருக்காவது இதை பற்றி மேலதிக தகவல் தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது நண்பர் ராஜ் பாலசுப்ரமணியன். முக்கியமில்லாத விஷயங்களை தவிர்த்து அவசிய கருத்துக்கள் கொண்ட கதைகளை மட்டும் பிரஸ்தாவிக்கலாமே அப்படின்னு. அதைத்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் நிறைய இடங்களில் வந்து ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் இதில் இருக்குது. மகாபாரதத்தில் வந்து முக்கியமில்லாத கருத்துக்கள்னு எந்த இடத்துலையுமே கிடையாது. ஸோ அந்த பிரஸ்தாபம் அப்படின்றத கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த கருத்துக்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். அடுத்தது நண்பர் நாகூரன். எஸ், பையன் படிக்க போகிறாரா இல்லை வேலைக்கு போகிறாரான்னு தெரியவில்லை, வாழ்த்துக்கள். ஆனால் பணக்காரரும் அறிவுஜீவியான தங்கள் மகனும் உள்ளூரில் தாக்குப்பிடிக்க முடியாமல் அயல்நாடு செய்வதை நினைத்து பரிதாபப்படுகின்றேன் அப்படின்னு இருக்காரு. இதுக்கு நிறைய கமெண்ட் வந்திருக்கு, 13 கமெண்ட் வந்திருக்கு. நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதில் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், ஜாம்பவானில் இருக்கும்போதே பையனுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு. கரெக்ட், அப்போ இருக்கும்போதே வந்து பையனுக்கு திருமணம் முடிந்து விட்டது. அதனால் இன்னும் படிச்சுட்ருக்கான் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் படிச்சுட்ருக்கான், அது வேறு விஷயம். ஆனால் வேலைக்கு போயிட்டு சைடில் படிச்சுட்ருக்கான். இப்போ வேலைக்கு தான் போகிறான் பையன், மருமக 2 பேருமே போகிறாங்க. ஆனால் இதில் 2 விஷயம் சொல்லியிருந்தார், பணக்காரரும்னு. இதுக்கு விஜயகுமாரி அவர்கள் என்னது பணக்காரரா அப்படின்னு அப்படியே அடித்து விடுவோமே, ஆனால் அறிவு தெளிவு அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அது பணம் இருந்தது அப்படின்னு சொன்னால் பையனை வந்து இப்படி வெளிநாடு அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கேயே ரைட்டு வர சம்பளம் போதும்பா, நம்மக்கிட்டே இல்லாத பணமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நான்லாம் வந்து அடிமட்டத்திலிருந்து வந்தவன். எந்த அளவுக்கு அடிமட்டமோ அதையெல்லாம் நான் பார்த்துவேன். நெகட்டிவ்லேருந்து வந்தவன் நான். அதனால் ஒரு செல்ஃப் மேட் மேன் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். இது தாக்கு பிடிக்க முடியாமல் அப்படின்றது இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறத விட அங்கே கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். அதுதான், சம்பளமும் அதிகம் தான், நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி அங்கே செலவும் அதிகம். அங்கே வாங்குகிற சம்பளத்துக்கு அங்கே செலவு சரியாக இருக்கும். என்ன அங்கே கொஞ்சம் சேமித்தாலும் இங்கே வந்து அது பெருசாக தெரியும், அவ்வளோதான். கூடவே இதுவும் கேட்டிருந்தாங்க, அதாவது ஜாதி ஒரு தடையா அப்படின்னு. எதுவுமே வந்து நான் தடையாக பார்த்தது கிடையாதுங்க. தடை அப்படின்னா அதை வந்து உடை அப்படின்றது தான் நம்முடைய ஃபிலாசபியாக இருந்திருக்கு. அதனால் எதையுமே நான் தடையாக
பார்த்தது கிடையாது, பார்க்கவும் மாட்டேன். அதே மாதிரி தான் என் பையனும். ஆனால் அதில் இன்னொன்று சொல்லியிருந்தார், பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவ் அப்படின்னா ஃபாதர் வில் பி ஹெல்ப்லெஸ் அப்படின்னு. அது நம்ம அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான், சம்படி ஹேஸ் டு பிரேக் த செயின் இல்லையா? நம்மளுடைய சௌகரியங்கள், நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய சுகம், இதை மட்டுமே பார்த்துட்டு அடுத்த தலைமுறை வந்து கேப்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் பிரேக் பண்ணி விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். அதனால தான் அடுத்தது யூரோப்பியன் யூனியன் உடை போகிற நேரத்தில் நாங்கள் கரெக்டு, அது வந்து அந்த அன்எலெக்டட் லீடர்ஸ் அவங்களுடைய போக்கை வந்து மாற்றிக்கலைன்னு சொன்னால் அது விரைவிலேயே நடப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றதுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் யூரோப்பியன் யூனியன் தான் உடையுமே தவிர அது நாடுகள்லாம் துண்டு துண்டாக போயிடாது. அப்படியே துண்டு துண்டாக போனாலும் செக்கோஸ்லோவாக்கியா துண்டு துண்டாக போச்சு. ஆனாலும் தனித்தனி நாடாக அவங்க ஃபங்க்ஷன் ஆகிட்டு தானே இருக்காங்க. அதனால் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். என்ன ஒன்றே ஒன்று, அங்கே யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அந்த டெமோகிராஃபிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து இவங்க தப்பான வழிமுறைகளால் சரிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த அன்எலெக்டட் யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. வேலை வாய்ப்பு இல்லைன்றது கிடையாது, வேலைகள்லாம் இருக்குதுங்க. ஆனால் அதை செய்யறதுக்கு ஆள் இல்லாத ஒரு பற்றாக்குறை ஏராளமான ஐரோப்பிய நாடுகளில் இருக்குது. குவாலிஃபைடு ஹேண்ட்ஸ் கிடையாது, என்ஜினியர்ஸ் கிடையாது, டாக்டர்ஸ் ஓரளவுக்கு இருக்காங்க, பட்டு ஸ்கில்டு லேபர்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் டெக்னிக்கலி டேலண்டட், இதிலெல்லாம் வந்து நிறைய வேக்கன்சி இருக்குது. ஈவன் சேல்ஸில் கூட பார்த்திங்கன்னா நிறைய வேக்கன்சி இருக்குது. அதுக்கு குவாலிஃபைடு ஹேண்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ஒரு காரணம் வந்து அங்கே இருக்கவங்க அந்த பர்த் ரேட் அப்படின்றது 2.1, அதாவது ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2.1 குழந்தைகள், 2க்கு மேலே கொஞ்சம். சார் அது எப்படி சார் 2.1 அப்படின்னு கேட்காதீங்க. 10 பேர் இருந்தால் 21 குழந்தை, அப்படி தான் நம்ம கணக்கு வச்சுக்கணும். அதுக்காக 2.25 குழந்தைலாம் நம்ம சொல்லக்கூடாது. அதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வந்து அது குறைந்து கொண்டே வருகின்றது. நிறைய ஊர்கள் வந்து கோஸ்ட் டவுன்ஸாக இருக்குன்றாங்க. அந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா யாருமே ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற கவர்மெண்ட்லாம் வந்து 1 யூரோ 10 யூரோக்கெல்லாம் நீங்கள் இதை வாங்கிக்கங்க அப்படின்னு. இது ஜோக் இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன். 1 யூரோ கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளோ பெரிய வீடு ஒன்று, அது தெருவியே கூட எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் அங்கே போய் கொடுத்தணும் நடத்தணும். ஏங்க ஊரே காலியாகுது, நாங்கள் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, பண்ணுங்க, அங்கே விளையிற காய்கறியை பயிரிட்டுக்காங்க, இந்த திருடங்களிடம் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா சுத்தமாக மனுஷனே வரமாட்டான், அப்புறம் தானே திருடம் வரத்துக்கு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. காரணம் என்னென்னா, அங்கே வந்து அந்த கல்ச்சுரல் டீக்ரடேஷன் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் வந்து சுதந்திரம் அப்படின்னு நினச்சின்னு எதுக்கு குழந்தை பெற்றுக்கணும். அங்கே மட்டும் இல்லை, இப்போ இங்கேயும் வந்து அந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. டபுள் இன்கம் நோ கிட் அப்படின்னு ஒன்று புதுசாக சொல்லியிருக்காங்க, டிங்க் அப்படின்னு. என்னுடைய நண்பருடைய மகள் அவங்க சொன்னாங்க, ஆமாம் அங்கிள், நாங்கள் சம்பாதிக்கிறோம், கை நிறைய சம்பாதிக்கிறோம், இதே எதுக்கு அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணணும். நான் அப்படியே புரியாமல் மக்கு மாதிரி கேட்குறேன், என்னம்மா உங்கள் அப்பா வந்து உங்ககிட்ட காசு கேட்க மாட்டாரு, அவருக்கு ஏதோ பென்ஷன் வருது, அவர் பார்த்துப்பாரு. ஏன் அப்பாவுக்கு சொல்லலை அங்கிள், அவங்களுக்கு நான் எவ்வளோ ஒன்றா செலவு பண்ணுவேன், அப்புறம் வேறு யாருக்கு சொல்கிறீங்க? இல்லை, ஒரு குழந்தைன்னு பிறந்ததுன்னா அதுக்கு எதுக்கு? ஏம்மா அப்பாவை விட குழந்தைன்றது ரொம்ப அட்டாச்சு இல்லையா? ஐயா எதுக்கு ஒரு குழந்தைய பற்றினு அதுக்கு செலவு பண்ணிக்கின்னு, 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறோம், அப்படியே உலகமெல்லாம் சுற்றுறோம், நல்லா என்ஜாய் பண்ணுறோம், அப்படியே போயிடணும். ஏற்கனவே உலகத்தில் பாப்புலேஷன் கண்ணாபின்னான்னு இருக்குது, நாங்கள் வேறு ஆட் பண்ணணுமா? ஏம்மா இந்த பாலிசியை உங்கள் அப்பா ஃபாலோ பண்ணியிருந்தானா நீ பிறந்தே இருக்க மாட்டியா அப்படின்னு. அது சரி, அந்த காலத்தில் அந்த பாலிசி இல்லை, அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை, இப்போ எனக்கு வந்துருக்கு, அதனால் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றாங்க. எனியோ எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை அப்படின்றதே ஒரு போராட்டம் தான் இல்லையா? போராட்டமே இல்லாமல் இந்த 5-3 அடுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் லைஃபே சுவாரஸ்யமாக இருக்காது இல்லை? சினிமாவில் கூட ஹீரோ கடைசியில் தான் வந்து ஜெயிச்சு சந்தோஷமாக இருப்பான், அது வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கினே இருப்பான். அண்டு வில்லன் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் படம்னா 1.25 மணி நேரம் வந்து அவன் சந்தோஷமாக இருப்பான். ஆனாலும் ஹீரோவுக்கு தான் மதிப்பதுங்க இல்லையா? ஏன்னா அவன் தான் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்படி எடுத்துகிட்டு போகலாமே. எல்லாத்துலேயும் வந்து ஒரு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இன்ஃபேக்ட் இது சம்மந்தமாக இன்னொரு விஷயமும் நான் இன்னொரு பதிவில் போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதை இன்னொரு நாள் பார்க்கலாம். ரைட். அடுத்தது நண்பர் நிஷ் அவர் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு கொஸ்டின் அனுப்பிச்சிருந்தார். அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, ஜமதக்னி முனிவர் அவர் வந்து முக்காலமும் உணர்ந்தவர், ஒரு மிகப்பெரிய ரிஷி.
அவருடைய மனைவியை வந்து கொன்று விட்டு வா அப்படின்னு மகன்கள்கிட்ட சொல்கிறாரு. பரசுராமர் தான் வந்து அதை செஞ்சுட்டு வர்றாரு. வந்த உடனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே தாயை உயிர்ப்பித்து தர வேண்டும் அப்படின்னோடனே அதுவே அவரால் முடிஞ்சுது. அப்பேற்பட்ட சக்தி உள்ளவர். அப்படி இருக்குச்சா அவருக்கு வந்து இது மாதிரி இவன் கொல்ல போகிறான், அதனால் பரசுராமர் இது மாதிரிலாம் பண்ண போகிறார் அப்படின்றது தெரியாதா? தன்னை கொல்வதிலிருந்து அவரை தடுத்து நிறுத்திருக்க முடியாதா? இல்லை தன்னை காப்பாற்றிட்டு இருக்க முடியாதா? ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டிருந்தாரு. சாதாரணமாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் ஜோசியர் இதை கன்ஃபார்ம் பண்ணுவாரான்னு பார்ப்போம். இந்த ஜோசியம் ஜாதகம் பார்க்குறவங்கெல்லாம் அவங்களுடைய ஜாதகமோ அதை வந்து அவங்க பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட அதே மாதிரி டாக்டர்கள் எப்படி வைத்தியம் அவங்களே பார்த்துப்பாங்களா இல்லை மற்ற டாக்டர்கிட்ட போவாங்களா எனக்கு தெரியலை. ஆனால் ரிஷிகளை பொறுத்த வரைக்கும் சுயநலத்துக்காக அவர்கள் எதையுமே செய்ததில்லை. இப்போது தர்மர் வந்து அந்த ராஜசூய யாகம் பண்ணுறாரு, எல்லாம் வந்து கப்பம் கட்டுறாங்க. அப்போ அவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அனர்த்தங்கள்லாம் விளைய போகின்றது அப்படின்னும் போது அப்போ தான் அவர் அந்த சபதம் எடுக்கிறார். நான் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பேன், நான் வந்து மற்றவங்க சொல்கிறத கேட்பேன், கோவப்பட மாட்டேன் அப்படி இப்படின்லாம் அவர் சொல்கிறார் இல்லையா. அப்படியும் அந்த விளைவை தடுத்து நிறுத்த முடியவில்லை, அதை நம்ம கவனிக்கணும். ஆனால் இதை வந்து சுயநலத்துக்காக ரிஷிகள் பயன்படுத்துவது அப்படின்றதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. அதனால தான் வந்து அவர் அந்த மாதிரி பயன்படுத்தி இருக்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரிஷிகள் அப்படின்னாலே அந்த சுயநலத்தை எல்லாம் விட்டொழித்தவர்கள். கடைசியாக நம்ம சேலம் ஜோசியர் அவர்கள் அவர் வந்து என்னை மிரட்டி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், ஒழுங்காக காதல் கதைகளை போடுங்க அப்படின்னு. சரி 50 ஆசை வரும்னா 60 கூட வரலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. கூடவே இன்னொன்று சொல்லியிருந்தார், நீங்கள் வந்து இந்த காலையில் 6 மணிக்கு போடுங்க, இந்த 1 மணிக்கு போடுறதெல்லாம் சரி வரல அப்படின்னு. கரெக்டு. அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னன்றதை நான் சொல்லிடுறேன். எடிட்டர் தம்பி இருக்கான் இல்லையா, அவனுக்கும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து காலையில் 6 மணிக்கு போடணும் அப்படின்னு சொன்னால் இந்த சாயங்காலம் வீடியோ முடிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா சில சமயங்களில் 9 மணி 10 மணி கூட ஆகிடும். அதுக்கு மேலே நான் அனுப்பிச்சேன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து ஆமாம் இவன் கொடுக்குற காசுக்கு அதுவும் பாதி நேரம் கொடுக்குறதே கிடையாது, இதுக்கு ராத்திரி 12 மணிக்கு உட்காந்துன்னு எடிட் பண்ணிக்கிறியா அப்படின்வாங்க. அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்க நான் விரும்பலை. ரெண்டாவது, இப்போ நம்ம அந்த இன்டர்வியூக்கு நம்ம போகிறோம் அப்படின்றதுனால வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிரும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ரெக்கார்ட் பண்ணோன்னா அந்த நைட்டு தான் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை. வேறு நான் மத்தியானம் 1 மணிக்கு போடுறேன் அப்படின்னா காலையில் எழுந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா அது முடிஞ்சிடும் 1 மணிக்கு. அதனால தான் வந்து அந்த 1 மணி ஸ்லாட் அப்படின்னு எடுத்தது. இந்த மார்கழி திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னாடியே அமிச்சிட்டாங்க. அது எல்லாமே வந்து சின்ன சின்னது அப்படின்றதுனால ஒட்டுக்கா சேர்த்து ஒட்டி வெட்டி எல்லாம் அம்ஸ்டாப்பில் தம்பி. அதனால் அதில் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து ரெகுலராக 6 மணிக்கு போடணும் அப்படின்னா அதுவும் வந்து தினந்தோறும் போடணும் அப்படின்னு சொன்னால் இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லாத விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது ஜஸ்ட் லைக் தட் அதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாதுங்க. அதை நல்லா ஒரு தடவைக்கு 4 தடவை படிக்கணும். படிச்சுட்டு அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம பேசணும். அதனால தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. சரி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. இந்த வார கேள்வி வந்து வழக்கம் போல் சுவாரஸ்யமாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்ஃபேக்ட் நேற்றைய பதிவில் நண்பர்களும் நிறைய கருத்து அதான் சொல்லியிருந்தீங்க, கேள்வி நேரம் சுவாரஸ்யமாக இருக்கின்றது அப்படின்னு. அதுக்கு காரணம் வந்து என்னுடைய பதில் கிடையாது, உங்களுடைய கேள்விகள் தான். தொடர்ந்து உங்களுடைய கேள்விகள், விமர்சனங்கள், கண்டனங்கள் எதுவாக இருந்தாலும் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் சேனலாக இருக்கும். நாளை மீண்டும் ஒரு கதை நேரத்தில் சந்திப்போம். வணக்கம்.